ஹாய் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஈத் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எங்களுக்கு வந்து Thursday தான் ஈத். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ நேற்று தான் எங்களோட ஈத் ஷாப்பிங்கே முடிஞ்சுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த இதுக்கு நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி பிரியாணி செய்யாமல் கொஞ்சம் குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு லன்ச் மெனு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலிங்கிற ஆப்ஷனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பரான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 kg சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா. நான் ஸ்டோர் பாட் தந்தூரி மசாலா தான் யூஸ் பண்ணுறேங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா. இந்த சாட் மசாலா தான் உங்களுக்கு அந்த யூனிக் தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் நான் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தந்தூரி மசாலாவில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலரும் கொடுக்கும். அப்புறம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை நம்ம ஓவர் நைட் மேரினேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி முடியல அப்படின்னா நம்ம மினிமம் ஒரு 4 hours மேரினேட் பண்ணணும். அண்ட் இந்த மெத்தடில் நான் டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம். எப்போவுமே தந்தூரி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது. மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எப்போது இந்த மேரினேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மசாலா ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம தந்தூரிக்கு வந்துட்டு எப்போவுமே பெரிய பீஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்லிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அப்சார்ப் ஆகும். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்து அதை ஃபுல்லாக ஃபாயில் பேப்பர் வச்சு ரேப் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு சிக்கன் வந்து ஸ்டீம் பண்ணும்போது அதுலேருந்து நிறைய ஆயில் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாயில் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைரெக்டாக பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்டெயின் வந்து போகாது, கொஞ்சம் வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியர் மெத்தட், அதுக்காக தான். ஸோ சிக்கன் எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். குக்கரில் ஸ்டீம் பண்ணுற டைம் இந்த குக்கர் லிட்டில் வந்து நம்ம கேஸ்கெட் விசில் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்ட் மேலே பவுலை ப்ளேஸ் பண்ணிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 to 20 minutes நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 20 minutesக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு சிக்கன். அண்ட் நல்லா அந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டேஜில் சிக்கன் வந்து நல்லா குக் தான் ஆகிருக்கும், நம்ம இன்னும் ரோஸ்ட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்போ செய்கிற மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாவும் சேர்த்து ஃப்ரை ஆகிடும். இந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலா வந்துட்டு ஃப்ரை ஆகாது, பட் நல்லா குக்காக இருக்கும். பட் தந்தூரினாலே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்மோக் பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன வாட்டரை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் வந்து ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வாட்டரை நம்ம அப்படியே மேலே ப்ரெஷ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம சிக்கனை க்ரில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரில் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமில் காமிச்சா போதும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இது ஆல்ரெடி குக் ஆகிருக்கனால நம்ம வந்து திருப்பி குக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். சப்போஸ் நமக்கு சர்வ் பண்ணுற டைம் சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வாட்டரை வந்து நம்ம மேலே அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் எக்னி புலாவ். இதுவும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாட்டில் ஒரு 4 to 5 கார்லிக் அண்ட் ஒரு இன்ச் இஞ்சி வந்துட்டு லைட்டாக தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொரியாண்டர் சீட் 1 டேபிள் ஸ்பூன், கியூமின் சீட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் 1/2 டீஸ்பூன், ஸ்டார் அனீஸ் 1 ஆட் பண்ணிக்கலாம். சினமன் ஒரு பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் 3, கிராம்பு ஒரு 2 to 3 ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 டீஸ்பூன், கூட தண்ணி ஒரு 1/2 liter ஆட் பண்ணியிருக்கேன். 2 சில்லி, ஒரு பே லீஃப் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். இது எதுவுமே நான் இன்னும் ஸ்டவ்வில் வைக்கலை, இதுக்கு மேலே தான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம்.
ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் டு ஹையில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் இப்போ நல்லா வெந்துடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். ஒரு 2.5 கப்ஸ் கிட்ட வரும். அது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஹெவி பாட்டம் பேனில் ஆயில் எடுத்திருக்கேன். 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் கிட்ட எடுத்துக்கலாம். ட்ரை சில்லி 3 to 4 எடுத்துக்கலாம். பட்டை 1, பே லீஃப் 1, கிராம்பு வந்து ஒரு 3 to 4 எடுத்திருக்கேன். இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தனியாக சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 5-6 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புலாவுக்கு சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸ், அந்த போன் பீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எங்கிட்ட இந்த பெரிய போன்லெஸ் பீஸ் தான் இருந்துச்சு, ஸோ அதை தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கப் தயிர் கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீஸில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அது கூட கொஞ்சம் மேஸ் அண்ட் நட்மெக் பவுடர் ஆட் பண்ணால் அதுவும் நல்ல ஃப்ளேவர் தரும். இதுக்கு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 கப் ஸ்டாக் வந்துச்சு. பட் இங்கே நான் 2.5 கப் அரிசி எடுத்தனால எனக்கு 5 கப் தேவைப்பட்டது. ஸோ எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். தண்ணியும் ரைஸும் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு தம் போட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரைட் அனியன்ஸ் மட்டும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ்டாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் எக்னி புலாவ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டிலே இருக்கிற திங்ஸை வச்சு ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் பார்த்துடலாம். இது வந்து ப்ரெட்டில் செய்கிற ப்ரெட் கேரமல் புட்டிங். இதுக்கு வந்து ஒரு 6 ப்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ மிக்சியில் ஒரு 2.5 கப் மில்க் எடுத்திருக்கேன். காய்ச்சின மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இது கூட ஒரு 1/2 கப் சுகர், 6 ப்ரெட்டையும் பிச்சு போட்டுக்கலாம். அண்ட் 3 எக் ஆட் பண்ணுறேன். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் கேரமல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். இந்த கேரமலை நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது செட் ஆகுறதுக்குள்ளே நம்ம பேன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். அது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே இங்கே இந்த கேரமல் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயை பேனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 30 to 35 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் அந்த பேட்டர் இருந்துச்சு, ஸோ அதை இன்னொரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே டாப்பிங்க்கு இந்த மாதிரி பிஸ்டாஷியோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். டாப்பிங் வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே சாஃப்டாக கூட நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த சிக்கன் எக்னி புலாவுக்கு கொஞ்சம் சைட் டிஷ் மாதிரி ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு சிக்கன் தந்தூரி மசாலா பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சியில் ஒரு தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நல்லா திக்குனாகி வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தந்தூரி மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதில் இந்த தந்தூரி மசாலாவுக்கு நான் ஃபஸ்ட்டு தந்தூரி சிக்கன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதே மேரினேஷன் தான். அப்புறம் 1/2 kg சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கிரேவிலேருந்து ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மீன்வேல் இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரில் எல்லோ கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் தக்காளி, 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இந்த கிரேவி மேலே ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 1 to 2 மினிட்ஸ் கவர் பண்ணி சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கேப்சிகம்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஈத் லஞ்ச் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.